வெல்கம் வியூவர்ஸ். இது சௌமியா கேஸுடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா முதல்ல பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பார்ட் 1 உடைய லிங்க் மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்னடு கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது பிப்ரவரி 1 2011 கேரளால இருக்கிற எர்ணாகுளத்திலிருந்து சௌமியா அப்படிங்கிற பொண்ணு தன்னுடைய மேரேஜ் என்கேஜ்மெண்ட்டுக்காக தன்னுடைய சொந்த ஊரான சோரனூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போன லேடிஸ் கோச்ல அங்கிருந்த மத்தவங்க கூட ரொம்பவே ஜாலியா ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வந்த சௌமியா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அவங்க கூட டிராவல் பண்ண மத்த எல்லாருமே ஒரு ஸ்டேஷன்ல கீழே இறங்கினதுக்கு அப்புறமா அந்த கோச்ல சௌமியாவை தவிர வேற யாருமே இல்ல அப்படின்னு அங்கிருந்து கீழே இறங்கி இன்னொரு பெட்டியில போய் ஏறுவாங்க. அதுவும் லேடிஸ் கோச் தான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த லேடிஸ் கோச்லயும் சௌமியாவை தவிர வேற யாருமே இல்ல. இப்போ ட்ரெயின் மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது சௌமியா இருந்த அந்த லேடிஸ் கோச்சுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல அங்க படிக்கட்டுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் சௌமியா இருந்த அந்த பெட்டியில் இருந்து யாரோ ஒரு நபர் கீழே விழுகிறத பார்த்திருப்பாரு. உடனடியா இது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு போலீஸ் அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது சௌமியா குத்துயிரும் குலையுயிருமா கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அவ்வளோ சந்தோஷமா போயிட்டு இருந்த சௌமியாக்கு அந்த லேடிஸ் கோச்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த சௌமியா அவங்களே அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல. சோ எப்படி எதனால அந்த ட்ரெயின்ல இருந்து திடீர்னு கீழே விழுந்தாங்க? போன பார்ட்ல நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்த சௌமியாவை போலீஸ் தேடிட்டு போய் பார்க்கும்போது சௌமியா கீழே விழுந்ததா சொல்லப்படுற அந்த இடத்துல ட்ரெயின் தண்டவாளத்துல இல்லாம அந்த மோப்ப நாய் ட்ரெயின் தண்டவாளத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கும். அங்கதான் சௌமியாவும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. சோ ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்த சௌமியா அவ்வளோ தூரம் எப்படி போனாங்க? இந்த இடத்துலயே இந்த கேஸ்ல போன பார்ட்ல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும். சப்போஸ் நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ், நீங்க நினைச்சது சரிதான். சௌமியா இருந்த அந்த லேடிஸ் கோச்சுக்கு பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல படிக்கட்டுக்கிட்ட நின்னு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த நபர் சௌமியா கீழே விழுகிறத பார்த்தாரு அப்படின்னு சொன்ன இல்லையா? ஆனா அப்படி சௌமியா கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அவரு இன்னொரு விஷயத்தையும் பார்த்தாரு. அதை பார்த்து அவருக்கு தன்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் சௌமியா இருந்த அந்த கோச்சுடைய படிக்கட்டுல ஒரு அடையாளம் தெரியாத உருவம் மெல்லமா அந்த கோச்சுக்குள்ள இருந்து படிக்கட்டு மேல கால் வச்சு வெளியே வர்றத பாக்குறாரு. கேஸ் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு கேஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு கேஸ். ஏன் அப்படின்னா இந்த கேஸ்ல அந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட சௌமியா என்ன ஆனாங்க, அப்படி அவங்களுக்கு அந்த லேடிஸ் கோச்ல என்னதான் நடந்துச்சு, சௌமியாக்கு பின்னாடியே அந்த கோச்சில் இருந்து வெளிவந்த அந்த உருவம் என்ன, போலீஸ் அதை எப்படி கண்டுபிடிச்சு இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற கேரளாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் சில்லிங் கேஸான சௌமியாக்கு நடந்ததை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க அப்படின்னா அதை நீங்க நினைக்கிற மாதிரி கரெக்டா வெளிப்படுத்தி ஆகணும். ஆனா இங்க நிறைய பேருக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா அவங்களுடைய மனசுக்குள்ள அதற்கான பதில் இருக்கும், ஆனா அவங்க நினைச்சதை எக்ஸாக்டா வெளியே சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல பேசுறது அறிவோ ஆடம்பரமோ கிடையாது, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். நமக்கு எப்படி தமிழ் நம்மளுடைய தாய்மொழியோ அவங்களுக்கு இங்கிலீஷ் அவங்களுடைய மொழி. ஆனா இப்போதைய சூழ்நிலையில இங்கிலீஷுடைய தேவை ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. சோ இங்கிலீஷ் எப்படி கத்துக்கிறது? லேர்ன் இங்கிலீஷ் in 7 days அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல சொல்லி இருக்கிற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், இங்கிலீஷ் எளிமையா கத்துக்கலாம். இந்த ஆடியோ புக் குக் எஃப்எம்ல இருக்கு. இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக் ஃபார்மட்ல குக் எஃப்எம்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு வாக்கிங் போறப்ப டிராவல் பண்றப்ப அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மட்ல கேட்டு முடிக்கலாம். T5T50 இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. கூப்பன் கோட் ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னோட கமெண்ட்ல
கொடுத்திருக்கேன், தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1 வீடியோல சௌமியா கீழே விழுந்ததை பார்த்துட்டு 2 பேர் அங்கிருந்த காட் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா? அப்படி அவங்க சொன்ன விஷயங்களை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் போலீஸ்க்கு குற்றவாளிகளை பத்தி தெரிய வந்திருக்கு. அதாவது முள்ளுக்காரா ஸ்டேஷன்ல ரெஜினாவுடைய ஃபேமிலி இறங்கின உடனே சௌமியா அந்த லேடிஸ் கோச்ல இருந்து இறங்கி இன்னொரு லேடிஸ் கோச்ல ஏறினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த வள்ளத்தோல் ஸ்டேஷன்ல ட்ரெயின் கொஞ்ச நேரம் ஹால்ட் ஆகி நின்று இருக்கு. அப்படி ட்ரெயின் ஹால்ட் ஆகி நின்றுட்டு இருந்த அதே சமயத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல சௌமியா கீழே விழுகிறத பார்க்க போற அதே நபர் அதே மாதிரி அந்த கம்பார்ட்மெண்டோடைய படிக்கட்டு கிட்ட நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு பின்னாடி இருந்து யாரோ அவருடைய தோலை தட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே திரும்பி பாக்குறாரு. அங்க அவர் பார்த்தது இடது கை ஊனமான ஒருத்தர் வழிவிட சொல்லி கேட்டிருக்காரு. இவர் வழி விட்டதுமே அந்த ஊனமானவர் ஏதோ ஒரு பெயரை சொல்லி கத்திட்டே சௌமியா இருக்கிற அந்த லேடிஸ் கோச் பக்கம் போறாரு. ஆனா ட்ரெயின் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே திரும்பவும் வந்து இதே கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடுறாரு. அப்படி அந்த ஊனமானவர் மறுபடியுமே வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறினதை பார்த்த அந்த படிக்கட்டுல நின்றுட்டு இருந்தவருக்கு அப்போ அது பெருசா தெரியல. ட்ரெயின் இப்ப அங்கிருந்து கிளம்புது. அடுத்த சில நிமிடங்கள்ல சௌமியா ட்ரெயின்ல இருந்து கீழே விழுகுறாங்க. அப்படி சௌமியா கீழே விழுந்து சில நிமிடங்கள்ல மெல்லமா ஒரு உருவம் வெளியே வந்து அந்த கோச்சுடைய படிக்கட்டுல நிக்கிறத பாக்குறாரு. அப்படி அந்த ஸ்டெப்ஸ்ல நின்றுட்டு இருந்த அந்த ஸ்டெப்ஸ்ல மெல்லமா இறங்குன அந்த உருவம் அப்படியே போயிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. எஸ், அப்ப ட்ரெயின் ரொம்ப வேகமெல்லாம் போகல. ஒரு 15 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் வேகத்துல தான் போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் அங்க ஒரு ரயில்வே கிராசிங் இருந்திருக்கு. இப்போ அப்படி கீழே குதிக்க ட்ரை பண்ண அந்த உருவத்தை பார்த்து இங்க அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல படிக்கட்டுல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த நபர், யார் நீ, எதுக்காக லேடிஸ் கோச்ல இருந்து இறங்குற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா அதை பொருட்படுத்தாம அந்த உருவம் ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழே குதிக்குது. அப்படி கீழே குதிச்ச உடனே தான் அவர் கவனிக்கிறாரு. அந்த உருவத்துடைய ஒரு கை ஊனமா இருந்திருக்கு. அந்த உருவம் வேற யாரும் இல்ல, வள்ளத்தோல் ஸ்டேஷன்ல கீழே இறங்கி லேடிஸ் கோச் பக்கமா ஏதோ ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டே போயிட்டு திரும்பவுமே இவங்க இருக்கிற அந்த கோச்ல வந்து ஏறின அதே ஊனமான நபர் தான். அதான் ட்ரெயின் போறதுக்கு முன்னாடி இந்த கோச்ல வந்து ஏறிட்டாரு. அப்புறம் எப்படி அந்த ஊனமான நபரால அந்த லேடிஸ் கோச்சுக்கு போயிருக்க முடியும்? எஸ், எல்லாருமே பார்க்கிற மாதிரி இந்த பெட்டில ஏறின அந்த ஊனமான நபர் யாருக்குமே தெரியாம ட்ரெயின் மூவ் ஆகும்போது திரும்ப போய் சௌமியா இருந்த அந்த லேடிஸ் கோச்ல ஏறி இருக்காரு. அப்படி அவன் ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சு தன்னுடைய வலது கையை கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சு ட்ரெயின் வந்த டைரக்ஷன்லயே நடந்து போக ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு மேல இவனுக்கு அவன் இவன் அப்படிங்கிற மரியாதையே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் போக போக உங்களுக்கு தெரிய வரும். இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ரொம்பவே தீவிரப்படுத்துறாங்க. ட்ரெயின்ல அந்த லேடிஸ் கோச்ல சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லேடிஸ் கோச்ல அங்கங்க ரத்தம் சிந்தி இருக்கிறத நோட் பண்றாங்க. அங்க உடைஞ்சு போய் கீழே விழுந்திருந்த பட்டன்ஸ், தலைமுடி, ஹேர் கிளிப், கீ செயின் அப்படின்னு கிடைச்ச எல்லா எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்றாங்க. அங்க கீழே ட்ராக்ல இருந்த ரத்தம், இங்க லேடிஸ் கோச்ல இருந்த ரத்தம் ரெண்டுமே சௌமியாவுடைய பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆகுது. சௌமியாவுடைய கை நகங்களை செக் பண்ணி அதுல இருந்த சதை துணுக்குகளை கலெக்ட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்றாங்க. சௌமியாவை செக் பண்ண டாக்டர்ஸ் அவங்க ரொம்பவே கொடூரமா தாக்கப்பட்டு அதுக்கப்புறமா ரொம்பவே ப்ரூட்டலா ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டதால அவங்களுடைய பிரெயின், அவங்களுடைய ஃபேஸ், மேலும் சௌமியாவுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டாக்டர்ஸால சௌமியாவுடைய உயிருக்கு உத்தரவாதம் தர முடியல. ஆனாலுமே ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இப்ப இந்த குற்றவாளிக்கு எதிராக போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரம் அவன் ஒரு கை ஊனமானவன் அப்படிங்கிறதும், மேலும்
அவன் தமிழ்ல பேசிட்டு இருந்தான் அப்படிங்கிறது மட்டும்தான். அவன் ட்ரெயின்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ போலீஸ் அந்த ஏரியால இருக்கிற பிச்சை எடுக்கிற எல்லா நபர்களையுமே கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களும் ஆமா, ஒரு கை ஊனமான ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரன் இந்த ஏரியால தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், அவன் பிச்சை மட்டும் எடுக்க மாட்டான், அவன் கிட்ட இருக்கிற கத்தியை காட்டி மிரட்டி பணமும் பறிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேரளா போலீஸ் தமிழ்நாட்டுடைய போலீஸை கான்டாக்ட் பண்ணி ஒரு கை ஊனமான பிச்சை எடுக்கிற ஏதாவது குற்றவாளிகள் இருக்காங்களா அப்படின்னு அந்த மாதிரியான ஆட்களை பத்தி தகவல் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு போலீஸும் கேரளா போலீஸுக்கு ஒரு கிரிமினலுடைய போட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போட்டோவை அங்க இருக்கிற பிச்சைக்காரங்க கிட்ட காமிக்கும் பொழுது ஆமா இவனே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா அவனுடைய போட்டோவை அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே அனுப்புறாங்க. அடுத்த நாளே, அதாவது February 2, 2011 அன்னைக்கு நைட்டே, இன்னும் சொல்லணும் அப்படின்னா சௌமியாக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்த அதே நாள் அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி அளவுல பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த போட்டோல இருக்கிற அந்த ஆள் அங்க நின்னுட்டு இருக்கிற போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. உடனடியா பாலக்காடு ரயில்வே போலீஸ் போய் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அவனை விசாரிக்கிறதுக்காக செருதுருத்தி போலீஸ் கிட்ட அவனை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இப்ப கேரளா போலீஸ் அவனை விசாரிக்கும் பொழுது அவனுடைய பேரு கோவிந்தசாமி அப்படின்னும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிய வருது. இதை கேட்ட கேரளா போலீஸ் ரொம்பவே குழம்பி போறாங்க. ஏன்னா இந்த கேஸுடைய ஆரம்பத்திலேயே கேரளா போலீஸ்க்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு போலீஸ் அனுப்பின அந்த கிரிமினலுடைய ஃபைல்ல அவனுடைய பெயர் சார்லி தாமஸ் அப்படின்னு இருந்துச்சு. இங்க இவனை விசாரிக்கும் பொழுது இவனுடைய பெயர் கோவிந்தசாமி அப்படின்னும் இவனுடைய அப்பா பெயர் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப கேரளா போலீஸ்க்கோ நம்ம தப்பான ஆளை புடிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இல்ல ஒருவேளை இவன் நம்ம கிட்ட பொய் சொல்றானோ ஏமாத்துறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. ஸோ கேரளா போலீஸ் திரும்பவுமே தமிழ்நாடு போலீஸை கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு போலீஸோ இல்ல அவனுடைய பெயர் கண்டிப்பா சார்லி தாமஸ் தான் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளா போலீஸ் இன்னுமே தீவிரமா அவனை போலீஸுடைய ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவன் கிட்ட ஏமாந்தது கேரளா போலீஸ் கிடையாது, தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு. எஸ், அவனுடைய உண்மையான பெயர் கோவிந்தசாமி தான். இத்தனை வருஷமா தமிழ்நாடு போலீஸையும் கோர்ட்டையும் சார்லி தாமஸ் அப்படிங்கிற பேர்ல ஏமாத்திட்டு வந்திருக்கான். அவன் பேர்ல தமிழ்நாட்டுல மட்டும் 8 கேஸுக்கு மேல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது எல்லாத்துலயுமே சார்லி தாமஸ் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்திருக்கு. போலீஸுடைய தீவிர விசாரணையில அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, வழக்கமா அவன் பிச்சை எடுத்து தன்னுடைய பொழப்ப ஓட்டிட்டு இருந்தான் அப்படின்னும், அப்படி பிச்சை போடாதவங்க கிட்ட கத்தியை காட்டி அவங்க கிட்ட வழிப்பறி பண்ணி தன்னுடைய வயித்தை கழுவிட்டு இருந்ததா சொல்லியிருக்கான். தமிழ்நாடு போலீஸ்ல இருந்த கிரைம் ரெக்கார்ட்ஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா இப்போ இந்த சௌமியா கேஸை பத்தி விசாரிக்கும் போது எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சாதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா போலீஸுடைய ட்ரீட்மெண்ட்டை தாக்கு பிடிக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன விஷயங்களை ஒரு மிருகம் கூட செய்யாது, ஆனா அவன் செஞ்சிருக்கான். அப்படி அவன் சொன்ன கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். சம்பவம் நடந்த அந்த நாள் அவனுமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கான். யாராவது இன்னைக்கு தனியா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு நோட்டம் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப லேடிஸ் கோச்ல கூட்டம் கம்மியா இருக்கிறதையும் நோட் பண்றான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் கண்டிப்பா இது எல்லாமே மனசுல வச்சுக்கோங்க. அப்படி அவன் வடக்கஞ்சேரியில லேடிஸ் கோச்சுக்கு வெளியே நின்னு உள்ளுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருக்கிறத அங்க பால் வாங்கினதுக்காக இறங்கின ரெஜிலாவும் நோட் பண்ணிருக்காங்க. பால் வாங்கிட்டு வந்து கோச்ல ஏறின ரெஜிலா அவனை பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்டையும் சௌமியா கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த கோச்சில் இருந்து எல்லா லேடிஸும் இறங்கினதுக்கு அப்புறமா சௌமியாவும் இறங்கி போய் வேற ஒரு கோச்ல ஏறி இருக்காங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த இன்னொரு லேடிஸ் கோச்லயுமே யாருமே இல்ல. இந்த கேஸை பத்தியும் சௌமியாவுடைய போட்டோவை நியூஸ் பேப்பர்ல பார்த்த ரெஜிலா ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. தான் கூட கடைசி வரைக்குமே சிரிச்சு பேசிட்டு வந்த சௌமியாவுக்கு அவங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி அடுத்த சில நிமிடங்கள்ல இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறத அவங்களால கொஞ்சம் கூட ஜீரணிக்கவே முடியல. ரெஜிலா நியூஸ் பேப்பர்ல இதை பார்த்த உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை போலீஸ் கிட்ட போனது. அப்படி போலீஸ் கிட்ட போய் வடக்கஞ்சேரியில அவங்க பால் வாங்கினதுக்காக கீழே இறங்குனப்ப இவனை தான் பார்த்ததாகவும் லேடிஸ் கோச்சுக்கு வெளியே நின்னுட்டு உள்ள இருந்த சௌமியா இவன் முறைச்சு பார்த்துட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சோ ரெஜிலா சௌமியாவை எச்சரிக்கையா இருக்கும்படி வார்ன் பண்ணிருக்காங்க. இதே விஷயத்தை ரெஜிலா கோர்ட்ல வந்தும் பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ
வடக்கஞ்சேரியில இவன் சௌமியாவை தன்னுடைய டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். முள்ளுக்கார ஸ்டேஷன்ல அந்த லேடிஸ் கோச்சில் இருந்து எல்லாருமே கீழே இறங்குனதையும் நோட் பண்ணியிருக்கான். வள்ளத்தோள் நகர் ஸ்டேஷன்ல யாரையோ தேடுற மாதிரி லேடிஸ் கோச் பக்கமா வந்து சௌமியாவை தேட ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அந்த பெட்டியில சௌமியா இல்ல அப்படிங்கறத பார்த்து அதிர்ச்சியான அவன் அடுத்து இருந்த இன்னொரு லேடிஸ் கோச்ல சௌமியா இருக்கிறத கவனிக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த லேடிஸ் கோச்லயுமே வேற யாருமே இல்ல அப்படிங்கறதையுமே நோட் பண்ணியிருக்கான். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாருமே பார்க்கிற மாதிரி அவன் இருந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கே திரும்ப வந்து ஏறுற மாதிரி நடிச்சிருக்கான். ஆனா வள்ளத்தோள் நகர் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் மூவ் ஆகும்போது யாருக்குமே தெரியாம இறங்கி போய் சௌமியா இருந்த அந்த லேடிஸ் கோச்க்குள்ள ஏறி இருக்கான். இவனை பார்த்த உடனே சௌமியா பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. இவன் உடனே சௌமியா பக்கத்துல போயிருக்கான். சௌமியா அந்த பெட்டிக்குள்ள அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு சின்ன பெட்டிக்குள்ள எவ்வளவு நேரம் தான் அவங்களால தப்பிக்க முடியும். சோ ஈஸியா இவன் அவங்கள பிடிச்சிடறான். அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா அப்படி சௌமியாவுடைய தலைமுடிய பிடிச்சு அந்த ரயில் பெட்டிகள்லயே ரிப்பீட்டடா அவங்களுடைய தலையை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். சௌமியா வழியில துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சத்தம் பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த சமயத்துல ட்ரெயின் போயிட்டு இருந்த அந்த ட்ராக் ஓரமா இருந்த வீடுகள்ல இருந்தவங்களுக்கும் கேட்டிருக்கு. அத அவங்க போலீஸோடைய விசாரணையில கூட சொல்லியிருக்காங்க. இப்படி சத்தம் கேட்கும் பொழுதே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அந்த அபாய சங்கிலியை இழுத்திருந்தாங்க அப்படின்னா சௌமியாவை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா அவங்களோ கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி பயந்ததால ஒரு கொடூரமான விஷயம் நடக்கிறதுக்கு அவங்களுமே காரணமா இருந்திருக்காங்க. சௌமியா பயங்கரமா அலறத கேட்டு அவன் இன்னுமே வேகமா தன்னுடைய ஒரு கையை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களுடைய தலைய ரயில் பெட்டியில தன்னுடைய முழு பலத்தையுமே யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப இடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே திரும்ப திரும்ப இடிச்சுட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல சௌமியா மயக்கமடைறாங்க. இப்போ ட்ரெயின் இன்னும் சில நிமிடங்கள்ல அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவன் சௌமியாவை அந்த பெட்டியில இருந்து கீழே தள்ளி விடுறான். அப்பதான் பின்னாடி கம்பார்ட்மெண்ட்ல படிக்கட்டுக்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த நபர் இதை பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறமா இவனுமே மெதுவா இறங்க ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் அந்த நபர் இவனை கேள்வியும் கேட்டிருப்பாரு. அந்த இடத்துல ரயில்வே கிராஸ் ஓவர் இருந்ததால ட்ரெயின் 15 கிலோமீட்டர் வேகத்துல தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி பக்கத்து பெட்டியில் இருந்தவர் இவங்கிட்ட கேள்வி கேட்கும் போது கூட எந்த பதிலுமே சொல்லாம எந்த பதட்டமுமே இல்லாம ரொம்பவே தெனாவிட்டா கீழே குதிச்சு சௌமியா விழுந்த அந்த இடத்தை நோக்கி நடந்து போறான். அப்ப அந்த கிராஸ் ஓவர் லைன்ல அடிபட்டு ஒரு பக்கம் செதஞ்சு போன முகத்தோட தலை முகம் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ரத்தத்தோட மயங்கி கிடந்த சௌமியாவை பார்த்து கொஞ்சம் கூட பரிதாபமே படாம பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள முடிய புடிச்சு இழுத்துட்டு போயிருக்கான். அங்க ஒரு மறைவான இடத்துக்கு போனவன் உயிருக்கு போராடிட்டு இருந்த சௌமியாவை நிர்வாணப்படுத்தி ஒரு மிருகத்தை விட கேவலமா அவனுடைய காம வெறிய தணிச்சுக்கிறான். அவனுடைய வெறி தணிஞ்சதுமே சௌமியா கிட்ட இருந்த ஒரே ஒரு விலை உயர்ந்த பொருளான செல்போன் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஹேண்ட்பேக், ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இவன் அப்படி அங்கிருந்த பக்கத்து பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது அங்கிருந்த சில பேர் இவனை கவனிச்சிருக்காங்க. அவனுடைய ஷர்ட்ல ரத்தம், பட்டன் இல்லாத சட்டை இதெல்லாமே பார்த்திருக்காங்க. இவன் ஒரு பிச்சைக்காரன் அப்படிங்கறதாலையும் குடிச்சிட்டு எங்கேயாவது கீழே விழுந்து எந்திரிச்சு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எதுவுமே கேட்காம விட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அவன் அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போறதையுமே சில பேர் பார்த்திருக்காங்க. அங்கிருந்து பாலக்காடு போனவன் அடுத்த நாள் நைட்டு பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும் போது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் இவங்கிட்ட விசாரணை போயிட்டு இருந்த அதே சமயத்துல இந்த பக்கம் சௌமியாவுக்கு கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்திருக்கு. சௌமியாவுடைய தலையிலையும் ஃபேஸ்லயும் ஆபரேஷன் பண்றாங்க. எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. சீக்கிரமா குணமாயிருவா, சுயநினைவு வந்துரும், இன்னொரு நல்ல நாள் பார்த்து சௌமியாவுக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம், சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சௌமியாவுடைய அம்மா, சௌமியாவுடைய வருங்கால கணவர், சௌமியாவுடைய தம்பி அப்படின்னு எல்லாத்தையுமே தவிக்க விட்டுட்டு 2011 பிப்ரவரி 6ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு சௌமியா நிரந்தரமா கண்ணை மூடுறாங்க. இந்த 6 நாள் ட்ரீட்மெண்ட்ல அவங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னாலும் எப்படியாவது பொழைச்சு வரணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுடைய கண்ணுல தெரிஞ்சிருக்கு. ஆனா மத்தவங்க எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, எப்படியாவது பொழைச்சு வந்துடணும் அப்படிங்கிற சௌமியாவுடைய எதிர்பார்ப்புமே நிறைவேறல. ஆனா சௌமியாவுடைய கேஸ்ல இதுக்கப்புறமா நடந்த ஒரு சம்பவம் தான் யாராலையுமே ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு.
இப்ப கோவிந்தராஜ் மேல இருந்த வழிப்பறிப்பு மற்றும் கற்பழிப்பு வழக்கோட கொலை வழக்கும் சேர்க்கப்படுது. விசாரணை இன்னுமே தீவிரமாகுது. ரெஜிலாவுடைய சாட்சியும் அப்புறம் ட்ரெயின்ல சௌமியா விழுகிறதையும் அதே பெட்டியில இருந்து அந்த பிச்சைக்காரன் இறங்குறத பார்த்ததும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அட்டாப்சி ரிப்போர்ட் இது எல்லாமே குற்றவாளிக்கு எதிராக இந்த கேஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருந்துச்சு. இந்த கேஸை விசாரிச்ச திரிசூர் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 8 மாசத்துல அதாவது அக்டோபர் 31, 2011 இந்த வழக்குடைய எல்லா விசாரணையுமே முடிஞ்சது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. விசாரணை முடிஞ்சாலுமே கோவிந்தராஜுடைய கேரக்டரை பத்தி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு இதுவரைக்குமே 8 முறை இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த டீடைல்ஸும் இன்னுமே பெண்டிங்ல இருக்கிற கேஸ் டீடைல்ஸையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. நவம்பர் 11, 2011 அன்னைக்கு கோவிந்தராஜுக்கு மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஆனா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவனுக்கு மரண தண்டனை வந்ததுமே இவனுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ரொம்பவே கூலா, கொஞ்சம் கூட பதட்டப்படாம, தன்னுடைய மரண தண்டனையை கேட்டு ஷாக் ஆகாம பக்கத்துல இருந்த போலீஸ் ஏட்டுக்கிட்ட தனக்கு ஒரு டீயும் வடையும் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு பொண்ணு ரேப் பண்ணி இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட அவனுக்கு இல்ல. இப்ப எல்லா கேஸ போலவே இவனுமே தன்னுடைய தீர்ப்பை எதிர்த்து ஹை கோர்ட்ல அப்பீல் பண்றான். ஆனா ஹை கோர்ட்டும் இவனுடைய மரண தண்டனையை உறுதிப்படுத்தது. அப்புறம் என்ன, இவன் மறுபடியுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் சௌமியாவுக்கு ஏற்பட்ட காயங்களை 2 டைப்பா பிரிச்சாங்க. ஒன்னு, இந்த பிச்சை எடுத்துட்டு இருந்த கிரிமினல் அவங்கள அட்டாக் பண்ணதால ஏற்பட்டது. சௌமியாவுடைய மரணம் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்ததால ஏற்பட்டது. சோ இதிலிருந்து சௌமியாவுடைய மரணத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க பார்க்கும்போது சௌமியாவுடைய மரணம் கீழே விழுந்ததால ஏற்பட்ட காயங்களால ஏற்பட்டது. ஆனா இவன் தான் சௌமியாவை கீழே தள்ளிவிட்டான் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. அப்படின்னாலும் சௌமியாவே கீழே குதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுடைய தூக்கு தண்டனையை ரத்து பண்ணி 7 வருட சிறை தண்டனையா மாத்திருக்காங்க. இதை கேட்டதுமே உங்களுக்கு கோபம் வருதா? உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த தீர்ப்பை கேட்ட ஒட்டுமொத்த கேரளாவுமே பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கேரளாவுடைய சிஎம்ஆ இருந்த பினராயி விஜயன் இது ஒரு தண்டனையே இல்ல, இத மக்களால ஜீரணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, கேரளால இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அதே சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதியான மார்க்கண்டேய கச்சு இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு அவருடைய சோசியல் மீடியா பிளாக்ல எழுதுறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு லா காலேஜ்ல படிக்கிற பையனை உதாரணமா சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் பிளாக்ல எழுதுனதையே ரிவ்யூ பெட்டிஷனா எடுத்துக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் அவரை கோர்ட்ல ஆஜராக சொல்லி உத்தரவு போடுறாங்க. அப்ப ஜட்ஜஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்டை அவர் விமர்சனம் பண்ணல, ஜட்ஜஸையே விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அவருமே வேற வழி இல்லாம கொஞ்ச நாட்கள்ல மன்னிப்பு கேட்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டும் அந்த மன்னிப்பை அக்செப்ட் பண்ணிக்குது. இப்ப இதை கேட்ட உங்களுக்குமே கோபம் வந்துச்சு அப்படின்னா அந்த கோவத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. கோர்ட்டை எதிர்த்து கண்டிப்பா எதுவுமே யாருமே சொல்லக்கூடாது. கோர்ட்டுடைய முடிவு என்னவோ அதுதான் சரியான முடிவு. கோர்ட் என்ன சொல்லுதோ அதை ஒபே பண்ணி தான் ஆகணும். அடுத்ததா சௌமியாவுடைய அம்மாவும் கேரளா கவர்மெண்ட்டும் ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை போடுறாங்க. அதுவும் ரிஜெக்ட் ஆகுது. கடைசியா கேரளா கவர்மெண்ட் கியூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. கியூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரிவ்யூ பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இது மட்டும்தான். ஆனா அந்த கடைசி பெட்டிஷனையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சௌமியாவை இப்படி ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டு கொடூரமா கொலை பண்ண கோவிந்தராஜுக்கு அவனுடைய மரண தண்டனை 7 வருட சிறை தண்டனையா மாறிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு கோபமான உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஆறுதலான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கொலை குற்றத்திற்காக அவனுக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை தான் 7 வருட சிறை தண்டனையா கன்வெர்ட் பண்ணாங்களே தவிர ரேப் பண்ண குற்றத்திற்காக அவனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை அப்படியே தான் இருக்கு. கேரளாவில் இருக்கிற கண்ணூர் சென்ட்ரல் ஜெயில தான் இப்போ அவன் இருந்துட்டு இருக்கான். அப்படி அவன் இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லா கிரிமினல்ஸ் கிட்டையுமே ரொம்பவே ரூடா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ஜெயில இருக்கிற சிசிடிவிகளை உடைச்சிருக்கான். இதுக்காகவே தனியா 7 மாதங்கள் அவனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அவன் மத்த கைதிகள் கிட்ட மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்டையுமே ரொம்பவே ரூடா நடந்துக்கிறது, அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜெயில் வார்டனை முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறது, அவங்கள மிரட்டுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது அப்படின்னு ரொம்பவே
அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா ஜெயில பிரியாணி போட சொல்லி உண்ணாவிரதம் இருந்திருக்கான். ஆனா இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கேஸ்ல இன்னுமே வெளிவராத, இன்னுமே விடை கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இந்த கேஸ்ல குற்றவாளிக்காக ஆஜரான வக்கீல் யாரு தெரியுமா? அவருடைய பேரு B.A. அலூர். மும்பைல ரொம்பவே ஃபேமஸான ஒரு வக்கீல். ஒரு கேஸுக்கு வாதாட இவருடைய ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இந்த 3 கோர்ட்லயுமே அந்த பிச்சை எடுத்து வழிப்பறி பண்ணி கடைசியில ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அவங்க சாகிறதுக்கும் காரணமா இருந்த சார்லி தாமஸ் அப்படிங்கிற பேர்ல சுத்திட்டு இருந்த இந்த கோவிந்தசாமிக்காக ஆஜரானது இவரு தான். இந்த வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல கோவிந்தராஜ் அப்படின்னு மாத்தி கூட சொல்லிருக்கலாம், அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற, கத்தியை காட்டி வழிப்பறி பண்ணி பணம் பறிக்கிற, பெட்டி கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற இவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, மொத்தம் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவனுக்காக வக்கீல் அரேஞ்ச் பண்ணது யாரு? இந்த கேள்விக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு பதிலுமே இல்ல. இதே கேள்விய அட்வொகேட் அலூர் கிட்ட கேட்கும்போது அவர் சிம்பிளா என்னுடைய கிளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த கிளைண்ட்ஸ்? அவங்களுக்கும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்த இவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க ஏன் இவனுக்காக 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்? யாருன்னே தெரியாத, தங்களை வெளிக்காட்டிக்க விரும்பாத ஒரு மாஃபியா கும்பல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கு. அவங்க யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு யாருமே கவலைப்படல. அதை பத்தி விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பல கிரிமினல்ஸ் மாட்டியிருப்பாங்க. இந்த கேஸே வேற மாதிரி போயிருக்கும். சோ SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கல்யாண கனவுல வந்த ஒரு சின்ன பொண்ணை ரொம்பவே கொடூரமா தாக்கி அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அவனுக்கு கிடைச்ச தண்டனை போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு கொலை பண்றது நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி அவனுடைய தூக்கு தண்டனையை ரத்து பண்ண சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வந்த லேடிஸ் கோச்ல போகும்போதே லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கே. ஒருவேளை சௌமியா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்களோ என்னமோ. இன்னும் 10 நிமிடத்துல இறங்க போறோம், அதுக்குள்ள என்ன நடந்துற போகுது அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்களா? மீனாட்சி டீச்சர் கேஸ்ல அவங்க அதிகமா நகை போட்டிருந்ததால அவங்கள டார்கெட் பண்ணோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொன்னோம். ஆனா இந்த சௌமியா கிட்ட நகைகள் கிடையாது, பணம் கிடையாது. ஆனா இவங்களுமே டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க. டெல்லி பஸ் கேஸான நிர்பயா கேஸ்ல அவங்க அரைகுறையா ஆடை போட்டிருந்தாங்க, அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க சௌமியா ரொம்ப நல்லா தான் ட்ரெஸ் பண்ணி இருந்திருக்காங்க. சோ நீங்க நகை போட்டிருந்தாலும் சரி, போடல அப்படின்னாலும் சரி, கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபுல்லா போத்தி இருந்தாலும் சரி, நீங்க அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்ல அப்படின்னாலும் சரி, நீங்க ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கிழவியா இருந்தாலும் சரி, இது எதுவுமே காரணம் இல்ல. நீங்க ஒரு பொண்ணா இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு காரணம். இது மட்டும்தான் கசப்பான உண்மை. சோ பசங்களுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லி தரது எல்லாமே முக்கியம்தான். ஆனா எல்லாருமே அப்படி சொல்லி தந்து இந்த சமூகம் மாறுறதுக்கு பல வருடங்கள் ஆகும். சோ அது வரைக்குமே நீங்க தான் உங்களை பாத்துக்கணும். அதை விட்டுட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நாங்க பசங்க பண்ற எல்லாத்தையுமே நாங்களும் பண்ணுவோம் அப்படியான டாக்ஸிக் ஃபெமினிசத்தை பேசாம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பார்த்து அதன்படி நடந்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு தனியா டிராவல் பண்ணாதீங்க. அப்படியே தனியா டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட எல்லாருமே கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துல இருங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு நடக்க போற அந்த அபாயம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் ஆகுது இருக்கு. சௌமியாக்கு ட்ரெயின்ல நடந்தது ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் கிடையாது, இப்போ 2011 நடந்த சம்பவம் தான். சோ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சு கூட பார்க்காத மாதிரியான சம்பவங்கள் தான் எப்ப வேணாலும் நடக்கலாம். சோ எல்லாத்துக்குமே தயாராகி அந்த சூழ்நிலையே நம்மளுக்கு வராம, அந்த சூழ்நிலையவே நம்ம உருவாக்காம, அந்த சூழ்நிலையில போய் நம்ம சிக்காம அதை சிம்பிளா நம்ம தவிர்த்துட்டு போயிடணும் அப்படிங்கறதா என்னுடைய பாயிண்டா இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க நேசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.